புதுசு புதுசா அரசுக்கு வந்த ரஞ்சானம் குஞ்சானம் பேசுற டிக்டாக்ல பேசலாம் கேள்விப்பட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டோம். இன்னைக்கு நெகிழ்ச்சி நமக்கு அரசு ஆட்சி உறுப்பினர் இல்ல, அரசாங்கத்துல நம்ம பிரதிநிதி இல்ல. இந்திய சமுதாய பிரச்சனை இந்த மாநிலத்துல கல்வி பிரச்சனை இருக்கு, நில பிரச்சனை இருக்கு. வணக்கம். முதல்ல நிகழ்ச்சி வாழ் இந்தியர்களுக்கு வந்து ஒரு நன்றியும் வாழ்த்துக்களும். கடந்த சனிக்கிழமை நடந்த மாநில தேர்தலில் வந்து பெரும்பான்மையான இந்தியர்கள் வந்து பக்கத்தான ஆதரித்து வாக்களிச்சிருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் வந்து நம்ம இப்ப கதைக்குள்ள வருவோமே. நீங்க பாத்தீங்கன்னா நேத்து நான் வந்து இன்னைக்கு காலையில தத்துவஸ்ரீ சரவணன் இருக்கார்ல, மாய்கா துணைத் தலைவர், அவர் ஒரு செய்தியில அவரை பார்த்தேன். அவர் சொல்லியிருப்பாரு, அப்பயே படிச்சு சொன்னோம், பாரிசானுக்கு வாக்களிங்க, மித்தவங்களாம் ஜெயிச்சு பாரிசான் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு, மித்தவங்களாம் ஜெயிச்சு நம்ம தூத்துருமா நம்மளுக்கு ஆட்சிக்குள்ள இடம்லாம் போயிரும், நஞ்சானும் குஞ்சானும் பேசுறதை கேட்டு பக்கத்துல நீங்க மாத்தி போட்டீங்க அப்படின்னு. அதாவது தத்துவஸ்ரீ சரவன்ட்டு ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. என்னன்னா, இப்ப வந்து ஜொஹோர்ல வந்து 4 மாய்கா வேட்பாளர்கள் ஜெயிச்சோன்னே மாய்கா கம்பேக், எம்ஐசி கம்பேக், நீங்க இந்தியர்கள் வாக்கு வந்து மாய்காக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து வாக்கு கொஞ்சம் குறைஞ்சோன்னே, அதாவது இந்தியர்கள் வாக்கு அந்த அளவுக்கு இல்ல, வாக்கு வந்து பக்கத்தார கொண்டோன்னே நீங்க வந்து மக்களை ஏசுறீங்க தானே. படிச்சு சொன்னோம், நஞ்சானும் குஞ்சானும் பேசுற கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு. தத்துவஸ்ரீ சரவணன் அவர்களே, இப்ப என்னன்னா ஒரு கேள்வி. இப்ப வந்து ரெண்டு பேர் நின்னாங்க மாய்கா வேட்பாளரு. இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருந்தாக்கா ஆட்சிக்குள்ள கண்டிப்பா இடம் கிடைச்சிருக்குமா? உங்களால உறுதிப்படுத்த முடியுமா? ஏன்னா பஹாங்ல இருக்குல்ல, பஹாங் மாநிலத்துல ஒரு தமிழால் ஜெயிச்சாரு சபாயில மாய்காக்காரு. கடந்த 20 வருஷமா மாய்கா அங்க வந்து ஆட்சிக்குள்ள இந்தியர்கள் இல்ல. அதை நீங்க போய் கேட்க வேண்டியதானே. நீங்க தான் அரசியல் ஜாம்பவான் ஆச்சே. இப்ப நாங்கெல்லாம் நஞ்சான குஞ்சானாவே இருந்துட்டு போறோம், நீங்க அரசியல் பலசாலி பயில்வான், அதை கேட்க வேண்டியதானே. இப்ப மடானி அரசாங்கம், மத்திய அரசாங்கத்துல வந்து நீங்க ஜெயிச்சிங்க தானே, இதுல உங்க தொகுதியில நீங்க ஜெயிச்சிங்க தானே. அப்ப நீங்க வந்து பாரதிய கேட்டிருக்கலாமே, ஜெயிட்டா மீட்ட கேட்டிருக்கலாமே. நீங்க ஏன் வந்து எங்களுக்கு மாய்காக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க நீங்க அங்க கேட்கணும். ஆனா நீங்க திருப்பி விட்டு அனுவார் கொடுக்கலான்னு. ஆனா பார்க்க போனா நீங்க பாரதிய கூட்டணி பாரதிய தான் கேட்கணும். நீங்க தான் பலசாலி ஆச்சே. நீங்க தான் பலசாலி. ஒரு பிரதிநிதி இருக்கீங்களா, தாப்பால ஜெயிச்சிங்க, ஒரு பிரதிநிதி இருக்கீங்க, கேட்டிருக்கலாம். அதே மாதிரி பஹாங்ல வந்து ஒரு பிரதிநிதி இருக்காரு, ஆட்சிக்குள்ள இடம் கொடுத்திருக்கலாம். சரி, இன்னொன்னு நான் கேட்கறேன், இந்த டோன் ஜரம்பாண்டாங்க இருக்குல்ல, அதுல நீங்க தான் ஜெயிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க அதுல தோத்ததே இல்ல, மாய்கா தோத்ததே இல்ல. அந்த நீங்க பயில்வானு பாரதிய தலைவர்கிட்ட பேசி எங்களுக்கு ஜரம்படாங் தொகுதி தான் வேணும், எங்களுக்கு சிறப்பான செய்ய வேணும்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. அங்க கோட்டை விட்டீங்க, கோட்டை விட்டு எவ்வளவோ பாதுகாப்பான அதெல்லாம் விட்டு போட்டு தோக்கிறதுல போய் உங்களுக்கு கொடுத்தாங்க, அங்கேயும் போய் நின்று தோத்து விட்டு மக்களை எச்சரிங்க. தத்துவஸ்ரீ சரவணன் அவர்களே, நீங்க இதே மாதிரி பேசியிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இந்தியர்களை வாக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.